உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இப்போ நவகிரகங்களின் வரிசையில் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை பத்தி உங்களுக்கு விளக்கமா சொல்ல போறேன். என்ன சார் மாசம் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை சொல்றீங்க இப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இது எல்லாமே நடக்குதுன்னா, இது எல்லா விஷயத்தை காட்டிலும் சுக்கிர பகவானுடைய பயிற்சி முக்கியமானது. ஏன்னா அது ஒரு சுப கிரகம். அப்போ குரு பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் மற்ற பயிற்சிகளை காட்டிலும் ரொம்பவுமே முக்கியம். அப்ப சுக்கிர பகவானுடைய பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, ஒரு மனிதனுடைய சுகபோக வாழ்க்கைக்கும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுபகாரியங்கள் செய்வதற்கும், திருமண மங்கள காரியங்கள் செய்வதற்கும் சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் தேவை. அப்போ உங்களுடைய ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்லபடியாக வாழ முடியும். அதனாலதான் இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை நம்ம ஒவ்வொரு மாசமும் சொல்லிட்டு இருக்கிறோம். நேயர்களே, இதற்கு முன்னாண்ட உங்களுடைய ராசிக்கு நிறைய பதிவுகள் ஒவ்வொரு மாசமும், ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு ராகு கேது பயிற்சிக்கும், சனி பயிற்சிக்கும், செவ்வாய் பயிற்சிக்கும் எல்லா பயிற்சிகளையும் தொகுத்து ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்களும் நிறைய பேர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்றீங்க, லைக் பண்றீங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு சிலர் ஆகப்பட்டது பார்த்துட்டு அசால்ட்டா மறந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடுறீங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணினால் நல்லா இருக்கும். அப்ப இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது எப்ப பெயர்ச்சி ஆறாங்கன்னா, ஜூலை மாசம் 31 சாயந்தரம் பயிற்சியாகி ஆகஸ்ட் மாசம் 24 இந்த பயிற்சி முடிவடைகிறது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி 24 நாட்கள் மட்டும்தான். 24 நாட்கள் மட்டும்தான். அப்ப இந்த 24 நாட்களில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய சக்தி இந்த சுக்கிர பகவானுக்கு இருக்கிறது. அப்ப அந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சிய இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ ரிஷப ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆறாங்க. அப்ப அந்த 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிர பகவான் அந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு, ரிஷப ராசியினுடைய அதிபதியே சுக்கிர பகவான் தான். அப்ப அந்த அதிபதியாகப்பட்டது பெயர்ச்சியாகி சிம்மத்துல 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப 4ஆம் இடத்துல இருக்கும்போது ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு என்னன்னா, நீங்க கடந்த காலங்களில் ஆசைப்பட்டு செய்ய முடியாத விஷயங்கள், ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சு தடுங்கல இருக்கும், வீடு கட்ட முடியாம போயிருக்கும், இல்ல லோனுக்கு எதிர்பார்த்திருப்பீங்க, அந்த லோன் ஸ்ட்ரக்கா இருக்கும், இல்ல உங்களுக்கு பண விஷயத்துல கொஞ்சம் முரண்பாடு, பண விஷயத்துல கொஞ்சம் குழப்பங்கள் வந்திருக்கும், இதனால தள்ளி போட்டிருப்பீங்க. அந்த தள்ளி போட்ட காரியங்கள் ஆப்பட்டு இந்த பீரியட்ல கண்டிப்பாக இடம் வாங்க முடியும், இல்லைன்னா வீடு கட்ட முடியும், இல்லைன்னா பாலக்கால் போட முடியும். இது போக வண்டி வாகனங்கள், இப்போ நம்ம எல்லாருமே கார்ல போறாங்க, நம்ம வீட்டுல கார் இல்ல, நம்ம பொண்ணு ஆசைப்படுது, நம்ம பையன் ஆசைப்படுது, இல்ல இத்தனை வருஷம் ஆச்சு நம்ம கார் வாங்காம இருக்கிறோம், இப்ப நம்ம கார் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பீரியட் ஒரு அற்புதமான பீரியட். அப்ப இந்த பீரியட்ல நீங்க கார் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். பைக் வாங்கலாமா? தாராளமாக பைக் வாங்கலாம். என்னுடைய பையன் காலேஜ் போறதுக்கு பைக் கேட்கிறாப்ல, இப்ப வாங்கி தரலாமா? தாராளமாக வாங்கி தரலாம். ஏன்னா சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி ரிஷப ராசிக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கிறது. அப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு இடத்துல சொத்து வாங்கி போடுறோம், சொத்து வாங்கி போடலாமா? ஒரு விவசாயம் பார்க்கலாமா? ஒரு பூமி வாங்கலாமா? ஒரு விவசாய பூமியை வாங்கலாமா? இப்படி சொத்து பார்க்க போனா அவங்களுடைய எதிர்காலத்துக்கு ப்ராப்பர்ட்டிக்கோசரம் தோட்டம் வாங்குறது, இது மாதிரி எது செஞ்சாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்ப ரிஷபராசிக்காரங்க கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த தடைகளை பற்றியும் நீங்க யோசனை பண்ண வேண்டாம். அந்த தடைகளை மீறி இது செய்யும் போது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும்.
இது போக உங்களுக்கு வந்து தாய் வழியில இப்ப அம்மாவுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள், இப்ப கொஞ்ச நாள் பேசாம இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல அந்த தாய்க்கும் மகனுக்கும் இல்ல தாய்க்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறைகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இது போக அந்த தாய் வழியில் இருக்கக்கூடிய சொத்து அந்த தாய் ஆகப்பட்டது பிரியப்பட்டு மகனுக்கோ மகளுக்கோ பிரித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இல்ல சொத்து பிரித்து கொடுக்கறதுல இப்ப மகனுக்கோ மகளுக்கோ கொடுக்கறதுல அதுல சில குழப்பங்களோ சில பிரச்சனைகளோ வந்திருந்தாலும் அது தீரக்கூடிய காலகட்டங்கள் இந்த பீரியட்ல வந்தாச்சு. அப்போ அந்த தாய்க்கும் தனது வாரிசுகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதே சமயத்துல இந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது 7ஆம் பார்வையாக கும்பராசியை பார்க்கறாங்க. அப்ப இந்த கும்பராசி அப்படிங்கிறது 10ஆம் இடம், அதாவது ரிஷப ராசிக்கு 10ஆம் இடம். அப்ப அந்த 10ஆம் இடத்தை அந்த சுக்கிர பகவான் பார்க்கறதுனால அந்த 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அப்ப அந்த தொழில் ஸ்தானத்தை அந்த சுக்கிர பகவான் சுபகிரகமான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவான் அந்த 10ஆம் இடத்தை பார்ப்பதனால், அதுவும் சனியுடைய வீடாக இருப்பதனால், அந்த சனிக்கும் சுக்கிர பகவானுக்கும் அதிநட்பு இருப்பதனால கண்டிப்பாக தொழில்ல மேன்மை அடைய முடியும். ஒரு மனிதனுக்கு முக்கியமே தொழில் தான். அந்த தொழில்ல வளர்ச்சி லாபம் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வளர்ச்சிங்கிறது நல்லா இருக்கும். அப்போ உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கணுமா அப்படின்னா இந்த சுக்கிர பகவானுடைய பார்வையினால, இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியினால கண்டிப்பாக இந்த தொழில் ஸ்தானங்கிறது நல்லா இருக்குது. அப்ப தொழில முட்டுவலி போடலாம். இல்ல ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருக்கிற இந்த தொழில் செய்யலாமா, இந்த ஹோட்டல் தொழில் வைக்கலாமா, இந்த டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட தொழில் வைக்கலாமா, இந்த கிஃப்ட் ஐட்டம் சம்பந்தப்பட்ட தொழில் வைக்கலாமா, தாராளமாக நீங்கள் செய்யலாம். செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இந்த சுக்கிர பயிற்சியில இருக்குது. கண்டிப்பாக இந்த பீரியட்ல செய்யுங்க, நல்லா இருப்பீங்க, நல்ல வளர்ச்சி இருக்கும். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கூட நீங்க இந்த மாதிரி தொழில் ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படிங்கறது நீங்க வந்து கண்டிப்பா போட போறீங்க. அதையும் நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள். வெளிநாட்டுல போய் நாம சம்பாதிக்கணும், சாதிக்கணும். என்னுடைய ஆம்பிஷன் வெளிநாட்டில் நான் சம்பாரிச்சு இங்க வந்து நம்ம இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும். எங்க அப்பா அம்மா சாதிக்கல, நான் தலையெடுத்து நான் சாதிக்கிறேன் அப்படின்னு வைராக்கியமாக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போகலாம். வெளிநாடு போய் உங்களுடைய ஆம்பிஷனை சக்சஸ் பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகளை அங்கு உருவாக்கி கொள்ளலாம். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசியில பிறந்த ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே மனஸ்தாபங்கள் இல்லாமல், மனக்குழப்பங்கள் இல்லாமல் நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோக அந்த சிம்ம ராசிக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி அங்கே சூரிய பகவான் வர்றதுனால அதுல இருந்து ஒரு 8 நாள் 9 நாள் வச்சுக்கோங்களேன், இந்த சுக்கிர பகவானுக்கு அந்த சிம்மம் ராசியில சூரியன் ஆட்சியாக இருக்கிறதுனால, அங்கே சுக்கிர பயிற்சி ஆகிறதுனால அந்த 9 நாட்களும் அந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டங்கள். அப்ப அந்த 9 நாள்ல கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலத்தையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு அற்புதமான விஷயங்கள், ஒரு கையெழுத்தினால உங்க தலையெழுத்து மாறலாம், ஒரு வாக்குனால தலையெழுத்து மாறலாம், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம். இது மாதிரி நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக எதிர்பாருங்கள், கண்டிப்பா நல்லது நடக்கும். இது போக ரிஷபராசியில பிறந்தவங்க கடந்த 3 வருஷ காலமாகவே ஒரு சிலர் ஆகப்பட்டது நான் தொழில் செஞ்சேன், நல்லா இல்லை, கண்டிப்பாக நான் ரொம்பவுமே உழைச்சு கஷ்டப்பட்டு எல்லாத்துக்குமே எல்லாமே செஞ்சு அதனால என்னை எல்லாரும் மதிக்காம போய் இன்னைக்கு நான் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு வந்துட்டேன், நான் மறுபடியும் சம்பாதிச்சு நான் மேல வருவேனா இப்படிங்கிற கேள்விக்கு பதில் கண்டிப்பாக நீங்க வருவீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தலையெழுத்து மாறும், உங்களுடைய தகுதி மாறும், உங்களுடைய அந்தஸ்து மாறும். அந்த அளவுக்கு இந்த சுக்கிர பயிற்சி இருக்கும், நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே திருப்தியாக இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு வந்து இந்த
ஜீரணம் சம்பந்தப்பட்ட, குடல் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி பிரச்சனைகள் கொஞ்சம் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மூச்சுக்குழல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு 5ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால அப்படி பிரச்சனைகள் வந்தாலுமே, மருத்துவ ரீதியாக செலவுகள் வந்தாலுமே அது பெருசாக உங்களை பாதிக்காது. அது சிம்பிளா போயிடும். நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் அனுப்பி வைங்க. இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல ஒரு ஜாதகம் தான் நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றுவது. அந்த ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமா பாதகமானு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விருப்பம் இருந்தால் கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.